ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான உணவு தேவைப்படுது. ஆனால் யாருமே ஹெல்த்தியான உணவு நம்ம காலையில் நேரம் எடுத்துக்கிறதே இல்லை. ஏன்னா அவசர வேலையில் எல்லோரும் வேலைக்கு போகிறோம், குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் போகிறாங்க, காலேஜ் போகிற பொண்ணுங்க சாப்பிட்றதே கிடையாது. இந்த மாதிரி யாருமே சத்தான உணவு நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. அந்த காலையில் நேரத்தில் நம்ம ஈஸியாக நமக்கு சத்தான உணவு எப்படி எடுத்துக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு அதை ரெடி பண்ணி அதிலிருந்து நம்ம கூழாவோ அல்லது கூழாக செஞ்சு குடிச்சிட்டு போனோம்னாவே அந்த காலையில் நேரம் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட டைம் இல்லாதவங்கள இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். இது எல்லா வயதினரும் குடிக்கக்கூடிய சத்து மாவு தான். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி நிறைய அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட்டி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். சத்து மாவு அரைக்க தேவையான பொருட்கள்: ராகி 1/4 கிலோ, கோதுமை 125 கிராம், கம்பு 125 கிராம், சோளம் 125 கிராம், கருப்பு உளுந்து 50 கிராம், பச்சைப்பயிறு 50 கிராம், சன்னா 50 கிராம், ராஜ்மா 50 கிராம், சோயா 50 கிராம், பார்லி அரிசி 50 கிராம், ஜவ்வரிசி 50 கிராம், மூங்கில் அரிசி 50 கிராம், கருப்பு அரிசி 50 கிராம், சிகப்பு அரிசி 50 கிராம், மக்காச்சோளம் 50 கிராம், பாதாம் 10 கிராம், முந்திரி 10 கிராம், பிஸ்தா 10 கிராம், ஏலம் 6, நிலக்கடலை 50 கிராம், பொட்டுக்கடலை 50 கிராம், சாமை 50 கிராம், வரகு 50 கிராம், திணை 50 கிராம், குதிரைவாலி 50 கிராம், எள்ளு 50 கிராம். இப்போ நம்ம சத்து மாவு அரைக்கிறதுக்கு 26 வகையான நம்ம பொருட்கள் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 10 பொருள் கிடைச்சா கூட நம்ம சத்து மாவு அரைச்சிக்கலாம், இல்லை 15 பொருள் கிடைச்சதுன்னா அரைச்சிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில இடங்கள் இப்போ எனக்கு கவுனி அரிசி கிடைக்கல, மூங்கில் அரிசி கிடைக்கல, சிகப்பரிசி மட்டும்தான் கிடச்சிருக்கு, அதை நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு சில இடங்களில் ஒவ்வொன்றும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 15 பொருள் 20 பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 பொருள் மட்டுமே வச்சு நம்ம சிம்பிளாக நம்ம அரைச்சிக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா ராகி, கம்பு, சோளம், கோதுமை இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதே போல் பச்சைப்பயிறு, அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சிக்க முடியும். இதே பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிக்கிற பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க அந்த சுண்டல், ராஜ்மா இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு தேவை, பச்சைப்பயிறு எல்லாம் தேவை. அவங்க சும்மாவே அது சாப்பிட்றதே கிடையாது. அதனால் அதையும் இதில் ஒரு 50 கிராம் சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் பொழுது அதனுடைய சத்து இதில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக நம்ம எந்த பொருள் இருக்குதோ அதை வச்சு நம்ம சத்து மாவு அரைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்ட் லேடி இந்த சத்து மாவு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நம்ம எள்ளு சேர்த்தாமல் இருக்கலாம். குதிரைவாலி, சாமை, வரகு, திணை இந்த இதுவுமே சேர்த்தாமல் இருக்கலாம். சேர்த்தாமல் மீதி இருக்க பொருட்களை போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப ஹீட்டு அப்படிம்பாங்க. அதனால் இந்த பொருட்களை விட்டுட்டு மீதி இருக்கிற பொருட்களை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச பொருட்களை நம்ம ஒவ்வொன்றா நல்லா சிகப்பாக, அதாவது ரோஸ்ட் ஆகிற மாதிரி வறுத்துக்கணும். கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா அதனுடைய டேஸ்ட் மாறிடும், கசப்பாகிடும். அதனால் நம்ம ராகியை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். அடுத்தது கம்பு வறுத்துக்கலாம். அடுத்தது சோளம் வறுத்துக்கலாம். அடுத்தது கோதுமை வறுத்துக்கலாம். அடுத்தது பச்சைப்பயிறு வறுத்துக்கலாம். அடுத்தது சன்னா வறுத்துக்கலாம். சன்னா அப்படின்னா நம்ம சுண்டல் தான். அது கருப்பு சுண்டல் கிடைச்சாலும் கருப்பு சுண்டலும் போடலாம், இல்லை வெள்ளை சுண்டல் போடலாம், இல்லை சன்னான்னு சொல்லிட்டு பெருசாக இருக்கிறதும் போடலாம். எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது ராஜ்மா, இது சிகப்பு பீன்ஸு, இதுவும் வறுத்துக்கலாம். அடுத்தது சோயா பார்த்திங்கன்னா வெள்ளையாகவும் இருக்கும், மஞ்சளாகவும் இருக்கும். நம்ம வெள்ளை சோயா நம்ம வறுத்துக்கலாம். மஞ்சள் சோயா நம்ம ஊற வச்சு தாளித்து சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த வெள்ளை சோயா நம்ம மாவுக்காக யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்லி அரிசி வறுத்துக்கலாம். அடுத்தது ஜவ்வரிசி வறுத்துக்கலாம். அடுத்தது சிகப்பரிசி வறுத்துக்கலாம். அடுத்தது மக்காச்சோளம் வறுத்துக்கலாம். அடுத்தது பாதாம், முந்திரி, பிஸ்தா வறுத்து எடுத்துக்கலாம். ஏலம் வறுத்து எடுத்துக்கலாம்.
அடுத்தது நிலக்கடலை வறுத்துக்கலாம். நிலக்கடலை நம்ம பச்சையாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம், இல்லை வறுத்த கடலை கிடச்சாலும் ஒரு லேசாக வறுத்தா போதும். அடுத்தது பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாமை, வரகு, திணை, குதிரைவாளி இது 4மே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருட்களும் நல்லா 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு, அதுவும் இல்லாமல் வெயிலில் வச்சு நல்லா காஞ்சிருச்சுன்னா நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கம்மியாக அரைக்கிறனால நம்ம வீட்டில் மிக்ஸி ஜார்லேயே போட்டு மிக்ஸி ஜார் ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா அது தேவைப்பட்டால் ஜலிச்சு கூட வச்சுக்கலாம். இது நம்ம கூழ் தான் வைக்க போகிறோன்னா கொஞ்சம் பருபரு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் பரவாயில்ல. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில்வர் சம்படத்தில் எடுத்து வைக்கலாம். இதை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு கவரில் போட்டு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு நம்ம ஜிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் நாள் வச்சுருந்தோம், ரொம்ப நாளைக்கு வரும். இது பூச்சி பிடிக்காது. எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்து அரைக்கிறனால இது வந்து பூச்சி பிடிக்காது. அதே போல் சத்து மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா அரைச்சி வைக்காமல் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு நம்ம மட்டும் அரைச்சிட்டு அப்பப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா எல்லா காலங்கள்லையுமே நம்ம தேவையான அளவு அரைச்சிக்கலாம். சம்மரில் தான் அரைக்கணும், நம்ம வந்து குளிர்காலத்தில் அரைக்கக்கூடாது அப்படி கிடையாது. நம்ம தேவைக்காக ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அரைச்சோம்னா அதனுடைய வாசமும் நல்லாயிருக்கும், அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சத்து மாவு அரைச்சாச்சு. இந்த சத்து மாவு வந்து நம்ம காலையில் நேரம் ஒரு கூழாக வச்சு சாப்பிடணுன்னா ஒரு டம்ளர் தண்ணி நம்ம எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த சத்து மாவு 1 ஸ்பூன் நம்ம போட்டுட்டு நல்லா கலந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த சத்து மாவு ஊற்றினோம்னா நல்ல ஒரு கூழ் மாதிரி வரும். அது கூட வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பால் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். சத்து மாவில் வந்து பால் சேர்த்தணுமா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் இருக்குது. பால் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், வேண்டாங்கிறவங்க நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம பெரியவங்களுக்குலாம் பால் சேர்த்த தேவையில்லை, ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பால் சேர்த்து கொடுங்க. அதே போல் சத்து மாவு கஞ்சி அந்த கூழ் கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்குலாம் பெரும்பாலும் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி கருப்பட்டி சேர்த்து கொடுக்கலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து சத்து மாவு குடிக்கிறதுல நம்ம ஒயிட் சுகரை போட்டு அதை வந்து கெடுக்க வேணாம். அதனால் வந்து அதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ அல்லது கருப்பட்டியோ சேர்த்து நல்லா கலந்துட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க வந்து நம்ம சத்து மாவில் வந்து பால் சேர்த்தாமல் நல்ல கஞ்சி ரெடி ஆனதுக்கப்புறம் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெல்லம் ஏதோ ஒன்று நம்ம சேர்த்துட்டு நம்ம குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி அதில் வந்து உப்பு சேர்த்து கூட குடிக்கலாம். நம்ம இப்போ இந்த சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.